பயங்கரமா ஆடுறீங்களா? ஏதாவது பிராக்டிஸ் எல்லாம் பண்றீங்களா? இல்ல, சின்ன பிள்ளையிலே பொதுவா நல்லா டான்ஸ் ஆடுவேன். கூட கொஞ்ச நாள் விட்டுட்டேன், அதனால வெயிட் போட்டுட்டேன். சரி ஒரு சரிங்க. அதிகமா மேக்கப் போடுற பொம்பளையும் அதிகமா மேக்கப் போடுற பொம்பளையும் அதிகமா சென்ட் அடிக்கிற ஆம்பளையும் கண்டிப்பா குளிக்க மாட்டாங்க. தண்ணி லாரியும் பொண்ணுங்களும் ஒண்ணு, வாழையும் விடாது, நம்மளுக்கு வலியும் விடாது. காதல்னா என்ன தெரியுமா? கண்ணதாசன் சொல்லாதது, வைரமுத்து சொல்லாதது, சசிகலா சொல்ற, எழுதி வச்சுக்கங்க. காதல்னா என்ன தெரியுமா? ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்து, ரோஸ் பவுடர் வாங்கி கொடுத்து, ரோஸ் சுடிதார் வாங்கி கொடுத்து, ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்து, பிரியாணியும் வாங்கி கொடுத்து, சப்ப ஃபிகரை சூப்பர் ஃபிகர் ஆக்கி அடுத்தவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் காதல். அதே மாதிரி என் கல்யாணத்துல எங்க மாமியார் எனக்கு கண்டிஷன் போட்டுச்சு. எனக்கு வரப்போற பொண்ணு கலரா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், சொல் பேச்செல்லாம் கேட்கணும், சூப்பரா படிச்சிருக்கணும். நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் திருப்பி போட்டேன். நான் போற வீட்டுல மாமியார் போட்டோல தான் இருக்கணும், உசுரோட கூடாது. அப்படி எங்க மாமியார் நானும் ஒரு கொலாபரேஷன்லயே வாழுவோம். எப்படி தெரியுமா? எங்க போனாலும் சேர்ந்து போவோமா. ஆனா கண்டிஷன் போட்டீங்க, ஆனா மாமியார் நீங்க கொலாபரேஷன்ல வாழ்வீங்க. ஆமா, எல்லாம் எதிர்பார்த்தமா தானே சார் நடக்குது. அது கரெக்ட் தான். நம்ம கூட அழகா இருக்குன்னு நினைக்கிற முடியுதா? நம்மனா நான் அது எதுக்கு அவரை போய் இழுப்பான? ஆனா இந்த மாமியாரை பாத்துக்கிறதும் பெரிய பக்குவங்க. ஒரு நாள் மேப்படியில இருந்து படக்குன்னு ஸ்லிப் ஆயிருச்சுங்க. புருஷனை பத்த பெருந்தெய்வம் இல்லையா, அதனால கண்ணு முடிட்டு அரோகரா 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 அரோகரான்னு கடைசி படிக்க வந்துருச்சு எங்க மாமியார். பரவாயில்ல, சிரிக்காட்டினா பரவாயில்ல, ஆளே இல்லாட்டினாலும் பேசுவோம், சிரிக்காட்டினாலும் பேசுவோம்.